வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளில் பயிற்சி 2.6ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு, ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிறுவுக. ஒரு குறிப்பிட்ட தொடரில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3n கொடுத்துட்டு அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிறுவுகன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நிர்வகிக்கணும்னா நம்ம உறுப்புகளை நம்ம எப்படி சொல்லுவோம், T1 T2 T3 அப்படிங்கிறத உறுப்புகள். சீரியஸை நம்ம SN சொல்லுவோமா, இது ஃபுல்லு SN வச்சுக்குவோம். T1 T2ங்கிறத இது சீரியஸு, இது T1 T2 சீரியஸு. சீக்வன்ஸுங்கிறது S1 S2 S3 அப்படி வரும். S1ங்கிறது T1, S2ங்கிறது T1ஐயும் T2ஐயும் ஆட் பண்ணோம்னா அதுதான் S2. S3ங்கிறது என்னன்னா T1 T2 T3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா S3. S1 = T1, S2 = T2, T1 + T2, S3 = T1 + T2 + T3. இதுதான் S3. இப்போ நம்ம SN என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை எடுத்து எழுதிடுவோம். SN = 2n² - 3n. ஓகே, நம்ம S1 S2 எல்லாம் கண்டுபிடிக்கணும். 2n² - 3n. இதுதான் இதில் நம்ம 1 2 3 சப்ஜெக்ட் பண்ணோம்னா S1 S2 S3 கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 எண்ணுக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ணோம்னா இதில் S1 S2 S3 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு S1 S2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம T1 T1 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். S1 = 2 எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்துறோம். 1 கொடுத்துட்டு சால்வ் பண்ணோம்னா 2 2 - 1ன்னு வந்துடும். 2 - 3 இது கழிச்சோம்னா -1ன்னு வந்துடும். S1ங்கிறது -1, S1ங்கிறது T1ன்னு சொல்லலாம். T1 = -1. அப்படியே எண்ணுக்கு பதிலாக 2 கொடுப்போமா. S2 = 2 × 2 பவர் ஸ்கொயர். 2 கொடுத்தோம்னா 2 × 2 பவர் ஸ்கொயரு -3 × 2, 2 × 4 -6. 3 பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும்னா 6. இப்போ இதை 2 × 4 8, 8 - 2 8 - 6 2. ST = 2. S2 என்னது இங்கே T1 + T2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு S2ன்னு சொல்லிடுறோமா. அப்போ T1 + T2 S2 கண்டுபிடிச்சிடும். இப்போ S2ங்கிறது T1 + T2 அதை சப்ஜெக்ட் பண்ணுங்கள். T1 + T2 = 2. T1 + T2 = 2. T1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். T1ஓட வேல்யூ -1 + T2 = 2. இந்த -1 இங்கிட்ட வரும்போது +1. அப்போ T2 = 2 + 1, 2 + 1 = 3. T2 = 3. அதே மாதிரி n = 3ன்னு கொடுத்து நம்ம T3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். S3 = 2 × 3² - 3 × 3 = 2 × 9. 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணோம்னா 9. 2யும் 9 மல்டிபிள் பண்ணோம் 18 - 9 வந்துடும். அதை கழிச்சோம்னா 9 வரும்.
இந்த கழிச்சோம்னா 9. அப்போ S3 = 9. S3 என்னது T1 + T2 + T3 = 9. சாரி, இந்த இடத்துல நான் 7 போட்டேன், 9 வரணும். 9 T1 + T2 + T3 + 9. இப்போ T1 T2ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், -1 + 3 + T3 = 9. இதை வந்து கழிச்சோம்னா 2 இருக்கும். இந்த 2 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா -2ன்னு வரும். 2 + T3 9 = 9. T3 = 9 - 2. 9 - 2. இதை கழிச்சோம்னா 7. T3 = -7. சாரி, +7. T3 = +7. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டுத்தொடர் வரிசை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. -1 3 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதில் வந்து இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா T2 - T1 T3 - T2 இது வந்து சமமாக இருக்கா, ரெண்டும் சமமாக இருக்கான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதோட டிஃப்ரென்ஸு சமமாக இருக்கான்னு. இப்போ T1ங்கிறது எது, T3 இது T1, இது T2, இது T3. இதுலேருந்து T2 - T1 இதோட டிஃப்ரென்ஸ் வந்து சமமாக இருக்கணும். அப்போ 3 - 1 = 4. இந்த இடத்துல ஏன் ப்ளஸ் போட்டேன்னா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அங்கே ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ T3 - T2 = T3 என்னது 7 - 3. இதை கழிச்சோம்னா 4. இப்போ இதை பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்கிறனால நம்ம கொடுத்துருக்க SN வந்து 2n² - 3nங்கிறது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இதை வந்து எடுத்து எழுதிடணும். இது ரெண்டும் சேமாக இருக்கனால 2n² - 3n ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.